எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெஜ் பிரியாணி பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்காக கேரட், பீன்ஸ், சவ் பீட்ரூட் எல்லாம் வச்சுருக்கேன். நான் எல்லா காயுமே போடுவேங்க. எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். இருக்கிற காய் எதுவாக இருந்தாலும் போட்டுருவேன். எனக்கு பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி பெருசு பெருசாக தான் இருப்பேன். ரொம்ப சின்னதாலாம் இருக்க மாட்டேன். ஒரு காயும் தனித்தனியாக எடுத்து சாப்பிடும்போது அந்தந்த டேஸ்ட்டில் இருக்கு. நான் ரைஸ் குக்கரில் செய்யலான்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு ரைஸ் குக்கர் பாத்திரத்தையே வச்சு தாளிச்சிட்டு திரும்பி ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டா சோறு வந்து உடையாமல் காய் போட்டிருக்கிறதுனால நம்ம அதிகமாக கிண்டுற மாதிரி இருக்கும், சோறு உடஞ்சிரும். அதனால் நான் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சுருவேன் வெஜ் பிரியாணி மட்டும். எண்ணெய் ஊற்றி உப்பு, பட்டை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுட்டு நல்லா வதங்கன்ட்டு காயெல்லாம் போட்டுக்க வேண்டியது தான். பீட்ரூட்டு, சவ்சவ்வு, அவரைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டக்கடலையை போட்டுக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு நான் அதிகமாக அது தான் வாங்குவேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க. ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன் நான். ஒரு படிக்கு ஒரு படி தண்ணி, ஒரு படிக்கு 2 படி தண்ணி கணக்கு. அந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றிட வேண்டியதாங்க. காய் கொஞ்சோண்டு வதங்கினாலே போதும், நல்லா வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா ரைஸ் கூட வெந்துடும். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட வேண்டியது தான். தண்ணி ஊற்றிட்டு உடனே சும்மா கொஞ்சம் நேரம் அரிசி கழுவுற டைமுக்கு கொஞ்சம் முட்டையாக வறுத்துன்னு அடுப்புலேயே வச்சுருந்தேன் கேஸ்லேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையாக வர்ற மாதிரி இருக்கும்போது அரிசியை போட்டுக்கோங்க. சாதா புழுங்கல் அரிசி தான், வீட்டுக்கு எப்பயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சுருங்க. நான் அப்படி தான் எப்பயுமே செய்வேன். எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே என் பையனுக்கு வந்து முட்டை வச்சு மிளகுத்தூள், சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். அவனுக்கு அப்படி வச்சா பிடிக்கும். போட்டு சாப்பாடு எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்கள், சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. பிள்ளைங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லது. தயிர் ஊற்றிக்கங்க. நான் லெமன் ஊற்றினேன். தயிர் வேணுன்றவங்க லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரைஸ் குக்கரில் வேணால் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.